حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சமீபம் இருந்த மேற்கூறிய அல்லாஹ்வுடைய மேலான வழியாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முன்பாவது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய இபாதத்துகளையும் நம்முடைய தொழுகைகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்முடைய இபாதத்துகளை எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் இபாதத்துகளை செய்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக. சகோதரர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத் எதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான்: قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. நீங்கள் அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட நிஅமத்தையும் அவருடைய ரஹ்மத்தையும் நினைவு கூறுங்கள், அதை கொண்டு நீங்கள் சந்தோஷமடையுங்கள். நீங்கள் ஒன்று கூடுவதில் ஆக சிறந்த ஒன்று கூடுதல் அதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நாம் ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்தால், ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால், அதில் என்ன பேச வேண்டும் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தையும் அவருடைய ரஹ்மத்தையும் நீங்கள் அந்த இடத்தில் பேசுங்கள், அதுதான் நீங்கள் ஒன்று கூடுதலில் ஆக சிறந்த ஒன்று கூடுதல் என்பதாக நான் சொன்னேன். நாம் இந்த உம்மதே முஹம்மதியாக கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளில் அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட ரஹ்மத்தில் ஆக சிறந்த ரஹ்மத் பெருமானி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு தராவிற்கு பின்னாலும் நாம் சேர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தில் பெருமானி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ் தஆலா மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். அந்த பெருமானி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்வான்: லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். திட்டமாக உங்களிடத்திலே ஒரு ரசூல் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் என்று சொன்னால் இந்த உலகத்தாரிடத்திலிருந்து என்பதாக சில முஃபஸிர்கள் சொல்வது. அதே போன்று அன்ஃபுசிக்கும் என்ற வார்த்தையில் மனிதர்களிலிருந்து ஒரு ரசூல் வந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்வது. அந்த நேரத்தில் மனிதர்களிலிருந்து எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லுவான்: குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்களிடத்தில் எப்படி சொல்லுங்கள், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான் என்று சொல்லுங்களே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை நீங்கள் மனிதன் என்று. நீங்கள் சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதுக்கும் காரணம் இருக்கிறார்கள். சில செயல்கள், சில செயல்பாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அசாத்தியமான பல விஷயங்கள் வெளிப்படுது, முஅஜிஸா. அதை பார்த்து அதை பத்தி சொல்றவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. அதாவது சாதிகள் சொல்றவங்க உண்டு, சூனியதாரர் சொல்றவங்க உண்டு, இன்னும் சில வார்த்தைகள் வரக்கூடும். அதாவது ஒரு பழக்கம் இவங்க கலந்துருச்சு, மனுஷனால செய்ய முடியாத செய்யறதுனால மக்களுக்கு பார்த்து இப்படி சொல்லிடக்கூடாது.
அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்கள்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் அவைகள் அனைத்தும் அவர்களுக்கு கஷ்டமாக தெரியும். உங்களுக்கு வர கஷ்டம் உங்களை விட அந்த ரசூலுக்கு கஷ்டமாக தெரியும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எந்த அளவுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகராத்துடைய இடம், அந்த இடத்தில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை வாங்குவதற்கு அனுமதி கேட்டு வர்றாங்க. யார் சொன்னா அவருடைய ரூஹை வாங்கிக்குவான்னு சொல்லி மதத்தில் வந்து அனுமதி கேட்டு வர்றாங்க. அப்படி அனுமதி கேட்டு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கூட சகராத்துடைய இடமே எப்படி கிதாபில் எப்படி ஒரு வார்த்தை எழுதுறாங்க, பக்கத்துல மகன் உட்கார்ந்தாலும் தெரியாது, பக்கத்தில் தன்னுடைய மனைவி இருந்தாலும் தெரியாது. இன்னும் சிலருடைய சகராத் எப்படி இருக்குன்னு சொன்னா தான் யார் என்பதை மறந்திருப்பார்கள் என்பதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரூஹை வாங்குவதற்கான அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம் கேட்டார். இந்த சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு கடுமையாக இருக்கிறது, இது எனக்கு மட்டுமா இல்லை என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்குமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உங்களுக்கு லேசா இருக்கு, உங்களுடைய உம்மத்துக்கு எவ்வளவு கடுமை சொன்னாங்க. அந்த இடத்தில் மகாவிடத்தில் கையெழுத்து துவா கேட்கிறார்கள், யார்தான் என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்தை லேசா. இந்த துஆவினால் இந்த அளவுக்கு ஏற்கனவே இந்த சக்கராத்துடைய வேதனையை விட நமக்கு லேசாக கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு அருள்கொடை மட்டுமல்ல எல்லா வர்க்கங்களுக்கும் நபி. எந்த ஒரு நபி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு, அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் நபி வருவாங்க. சொல்ல போனா ஜின் வர்க்கம் மனித வர்க்கம் கிடையாது. இந்த இயற்கையில் ஜின் வர்க்கத்துக்கு எந்த நபி வரல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கேள்வி இப்படி வரலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வச்சு வேலை வாங்கினாங்க இல்லையா? ஆனால் அந்த இடத்தில் எழுதுகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வரல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார், வேலை வாங்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் வேதத்தை சொல்லல, மார்க்கத்தை சொல்லல, வேலை வாங்க, அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் நபி. எத்தனை அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இடத்துல ஒரு நபியை நாம் அனுப்புவதாக என்றால் யாருக்கு அனுப்புறோமோ அவருடைய பாஷையை கூட நாம் அனுப்புவோம். ஒரு நபி ஒரு கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்தார்கள் என்ன பாஷை பேசுறாங்களோ அதற்கு அந்த நபி பேசுவாங்க. குறிப்பிட்ட ஒரு கூட்டம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்ராஹிம் மொழியில் பேசுறாங்க. மனுஷர்களுடைய மொழி அந்த மொழியில, அதாவது அந்த கூட்டம் பேசுற மொழியை அனுப்புவதனால அவங்களுக்கு அந்த மொழி. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் எந்த அளவுக்கு என்றால் மரக்கட்டை அழுகிறதை பார்த்து அதற்கு சமாதானம் சொன்னார்கள் என்பது உயிருள்ளவைகளுக்கு அல்ல, உயிரற்றவைகளுக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மானிடத்தில் பேசியிருக்காங்க. இப்படி உயிரினங்களுக்கு பேசியதாக சில கிதாபுகளே தொகுதி எழுதியிருக்கிறார். என் கழுதையில கூட பேசியிருக்காங்க. ஆனால் இன்று சிலர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மொழியை, குறிப்பிட்ட ஒரு மொழியை எங்களுடைய மதரசாக்களுக்கு வந்து அதை கற்றுட்டு போனாங்க. ஒரு கழுதை பேசுற மொழியே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த அகிலத்தின் அருட்படை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுதைக்கே பேச தெரிஞ்சப்போ கழுதை மொழியா பேச தெரியாது. குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இந்த மொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க மதரசாவுக்கு படிச்சுட்டு போனாங்க. இப்படி சில கெட்ட அகீதாவை உடையவர்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அகீதாவை அல்லாஹ் தஆலா அனைவரையும் காப்பாற்றுவானாக.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இரண்டு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி. அதாவது முதலாவது ஒருத்தவங்க தான் அப்துல் ரஹ்மான் ஜாமி, முல்லா ஜாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் பாரசீக கவிஞர். அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜில் வந்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யும் பொழுது அந்த இடத்தில் வைத்து ஒரு கவிதையை படிக்க வேண்டும் என்பதாக பாரசி கவிதை அவங்க எழுதுகிறார். அவங்க எப்ப கவிதை எழுதினாலும் எல்லாரையும் பாடி அதுக்கான பாராட்டுகளை வாங்குவாங்க. குறிப்பிட்ட ஒரு கவிதை, அந்த கவிதையை எழுதுகிறார்கள். மகனா கேட்கிறார், என்ன கவிதை? யாரையும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவில் வைத்து தான் நான் படிப்பேன். முதல்ல நான் யாருக்கு பாடுவேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி எடுத்துட்டு வரலாம். ஹஜ் முடியுது. இவங்க அடுத்த நாள் மதீனாவிற்கு கிளம்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் நாடி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மதீனாவை மக்காவுடைய கவர்னராக இருந்தவருடைய கனவு தோன்றி சொல்றாங்க. இப்படி பக்தாதிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் அப்துல் ரஹ்மான் ஜாமி. அவர் மதீனாவுக்கு கிளம்பணும் இருக்கிறார். அவர் விடாதீங்க, அவர் மதீனாவுக்கு வரவிடாதீங்க இருக்கிறார். இது கேட்ட உடனே அடுத்த நாள் தேடி போறாரு. மக்காவுடைய கவர்னர் யாரும் தெரிஞ்சு சொல்லிட்டாரு, நீங்க மதீனா போகக்கூடாது, இது அரசாங்கத்துடைய ஆணை. ஒரு நாள் கழிவு. இரண்டாவது நாள் ஒரு தீர்த்து கேட்கிறாங்க, கைதான் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு ஒட்டகத்தோட நான் சேர்ந்து போயிட்டு யாரும் தெரியாதுன்னு ஒரு திட்டம். அடுத்த நாளும் இரவு அந்த ஆளுநருடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி சொல்கிறார்கள், நாளைக்கு அவர் என்ன திட்டம் வச்சிருக்கார்? ஒட்டகத்துக்கு நடுவத்துலாம் இருக்கிறார் கருத்து. அதே போன்று அடுத்த நாளும் அந்த ஒட்டக கூட்டத்திற்கு சென்று அந்த ஆளுநர் தருகிறார். ஆளுநருடைய மனசுல போய் என்ன ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது பாவியாதான் இருப்பார். மூன்றாவது நாள் அவர் இன்னொரு திட்டம் கேட்கிறார். என்னன்னா, ஒட்டகத்துல சோப்பட்டு போவாங்க இல்லையா, பொதி மூட்டை ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, அப்படி ஏற்றிட்டு போன ஒரு ஆளுக்கு ஆசை கொடுத்து, நான் மூட்டையில இருக்கணும், என்னுடைய உடல் பரிகாரம் சேர்ந்தாலும் பார்ப்பாங்க. ஒரு ஆள் மூட்டையில போட்டு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஒட்டகத்துல போனா என்ன? இப்படி ஒரு மூட்டையை என்னை பொதித்து மதீனாவுக்கு கொண்டு சென்றாலும் பரவாயில்லை, என்னுடைய உடல் மதீனாவுக்கு போகும். அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலை அந்த பகுதியுடைய மண்ணை பெறுவதற்கான வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலுக்கு, நம்முடைய கைகளுக்கு, கண்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்வானாக. ஆமீன். சொல்றாங்க, அடுத்த நாள் ஒரு மூட்டையை கட்டியாச்சு. அதற்கு முன்னால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆளுநரிடம் போய் சொல்றாங்க, அவர் ஒரு மூட்டையில இருக்கார், இந்த ஒட்டகத்துல இந்த மூட்டையில இருக்கார். இன்னைக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய, அதாவது ரவுதாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வருஷமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் வெளி உலகத்தில் நடக்கிறது தெரிகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானம் என்ன, அவருடைய அறிவாற்றல் என்ன. சொல்றாங்க, இந்த ஒட்டகத்துல இந்த மூட்டையில அவர் இருக்கிறார், அவரை மதீனாவுக்கு வரக்கூடாது. போயிட்டாங்க. மூணாவது நாள் அந்த மூட்டையை தொடர்ந்து ஆளுநர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது முயற்சி பண்ணி போயிட்டே தான் இருப்பாரு, இவரை தடுக்க முடியாது. அதனால அவரை கடுமையான சாடி திட்டி ஜெயில போட்டார். மக்காவுடைய சிறையில் வச்சிருக்காங்க. சிறையில் வச்சிருக்கும் போது அந்த அப்துல் ரஹ்மான் ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேம்பி அழுதாங்க. நான் சொல்றேன், அவரை பார்க்க வர முடியலையே, நான் என்னுடைய உடல் மதினாக வந்தாலும் போதும் நினைச்சேன், அது கூட எனக்கு கிடைக்கலையே, கடைசி சிறையில் வந்துவிட்டேன். அப்படி அழுகும் பொழுது அந்த இரவு ஆளுநருடைய கடவுள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றாங்க. தோன்றி கேட்கிறாங்க, என்ன பண்ணீங்க? அப்துல் ரஹ்மான் ஜாமியே என்ன பண்ணீங்க? அப்ப ஆளுநர் சொன்னார்,
இப்படி வர முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காரு. நீங்க வரக்கூடாதுன்னு ஒரு ஆள் நடத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறாரு, அதனால நான் போகக்கூடாத சொல்லி அவர் ஜெயிக்கிற அடுத்த வார்த்தை சொன்னாங்க. காலையில முதல் வேலையா அவர் வெளியே அவர் ஏதோ பாவம் செஞ்சுட்டு நான் வரவேணாம் சொல்லல. அவர் ஒரு கவிதை வச்சிருக்கிறார். அந்த கவிதையை என்னுடைய அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து அதை எனக்கு படித்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருவேளை அவர் இந்த பக்கத்தில் வந்து அதை படிச்சாங்கன்னா அவருக்கு வெளியே வருவாங்க. இது சாத்தியமான ஒரு வாழ்க்கையே தான் நடந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் கையை வெளியே கொண்டு வந்தாங்க. சொல்றாங்க ஏதோ ஒரு ஆளு சாதாரண ஆளு நினைச்சிருக்கோம்.